கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயாகிய மரியாளும் சீசர்களும் அழைக்கப்பட்டு இருந்தார்கள். அப்படி அழைக்கப்பட்டு அந்த கல்யாணத்துல போய் இயேசு அட்டன் பண்ணும்போது விருந்து பரிமாற நேரம் வந்துச்சு. அப்ப திராட்சரசம் பரிமாற்றி இருந்திருக்கிறாங்க. கடைசியா பார்த்தா திராட்சரசம் குறையப்பட்டு போனது. இதை மரியாள்கிட்ட சொல்றாங்க. மரியாள் இயேசுட்ட சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இயேசு வந்தது எதுக்கு? ஊழியத்துக்கு. இயேசுட்ட வல்லமை இருக்கா, வல்லமை இல்லையா? பவர் இருக்குல்ல, அற்புதம் செய்யலாமா செய்யக்கூடாதா? அப்படியா அம்மா, மரியாளம்மா? அப்படியா? இதோ நான் இதற்காகவே வந்தேன், இதற்காகவே பூமிக்கு அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ என்னிடத்துல தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் இருக்கிறது. இதோ நான் செய்கிறேன். செய்யறதான வேலை. என்ன சொல்றாரு? ஏன் பாத்தீங்கன்னா, நம்ம அவரோட அறிவுஜீவியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் இருக்கு, விதை இருக்கு, விதைக்கிறதுக்கு என்னதுக்கு காத்திருக்கீங்கன்ட்டு கேட்கறாங்க நம்மகிட்ட. அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் இருக்குல்ல, அற்புதம் தானே செய்யணும், அதான வேலை. அற்புதம் செய்யாம என் வேலை இன்னும் வரவில்லை. அப்ப ஜீசஸ் எல்லாம் இருந்தாலும் டயத்துக்கு காத்திருந்தாரு. எது காத்திருந்தாரு? குறிச்ச டயத்துக்கு, குறிச்ச நேரத்துக்கு அவர் வெயிட் பண்ற சூப்பர் கேரக்டர் அவர். என்ன பொறுமை! நமக்கெல்லாம் ஒரு அற்புதம் செய்யற சக்தி இருந்துச்சுன்னா ஏரியா தாங்குமா? வீடு வீடா போய் எனக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு அப்படியே ஐயோ வாரி சுற்றி மாட்டீங்க செய்வீங்களா? அதான் அதான் உங்களுக்கு தராம வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். என் வேலை இன்னும் வரவில்லை. இந்த மாதிரி நாம சொல்லி பழகணும். எல்லாம் இருக்கு பிரதர், டைம் இல்லை பிரதர், டைம் வரல. டைம் இருக்கு, டைம் வரல. என்ன இருக்கு? இயேசுக்கு டைம் இருக்கு அற்புதம் செய்ய, ஆனா அற்புதம் செய்யற டைம் வரல. பிரிச்சு புரிஞ்சுக்கணும். நேரம் இருக்குங்கிறதுக்காக போய் அற்புதம் செய்யக்கூடாது. நேரம் வந்தாதான் அற்புதம் செய்யணும். ஆமென்.